நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. டெல்லி JNUவில் பயின்று வந்த தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் மரணம் குறித்து SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என போலீசாரிடம் அவரது தந்தை புகார் அளித்தார். டெல்லி வசந்த் விஹார் காவல் நிலையத்தில் முத்துகிருஷ்ணனின் தந்தை ஜீவானந்தம் அளித்த புகாரில் தனது மகன் உயிரிழந்த விவகாரத்தில் பல சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கை SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜீவானந்தம் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தனது மகன் கோழை இல்லை என தெரிவித்தார். மேலும் தனது மகன் கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்புள்ளதால் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். போலீஸ் கிட்ட நீதி விசாரணை கேட்டிருக்கிறேங்க, CBI விசாரணை வேணும்னு கேட்டிருக்கேன். 5 டாக்டர்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எனக்கு வீடியோ எடுத்து தரணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு SC/ST அட்ராக்ஷன் வன்கொடுமை சட்டத்துக்கு கேட்க சொல்லியிருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு இப்போ எழுதி கொடுத்துருக்கேன். ஐயா வாங்கிட்டு என்ன நகல் கொடுத்துருக்கார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர் சுதீர் குப்தா தலைமையில் 5 பேர் கொண்ட மருத்துவர் குழுவினர் முத்துகிருஷ்ணனின் உடலை நாளை காலை 9 மணியளவில் பிரேத பரிசோதனை செய்ய உள்ளனர். பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தமிழக அரசு சார்பில் அவரது உடல் விமானம் மூலம் நாளை தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உயிரிழந்த JNU மாணவர் முத்துகிருஷ்ணன் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் JNU மாணவரான சேலத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் உயிரிழந்த செய்தியை அறிந்து தான் மிகவும் துயரமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த முத்துகிருஷ்ணன் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். மாணவர் முத்துகிருஷ்ணன் உடலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனடியாக செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த மாணவர் முத்துகிருஷ்ணன் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணன் மர்ம மரணம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா, திமுக MP TKS இளங்கோவன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். முன்னதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக், டி. ராஜா, TKS இளங்கோவன் மற்றும் அதிமுக MPக்கள் முத்துகிருஷ்ணனின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு கதி ஏற்பட்டு விட்டதே என்று கலங்குகிறார். அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். அவர் தன்னுடைய மகன் அப்படிப்பட்ட நபர் அல்ல, ஒரு நன்கு படிக்கிற கடினமான உழைப்பை கொண்ட ஒரு மகன்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே அவர் இன்றைக்கு மிகவும் துயரத்தில் இருக்கிறார். அவரால் அதிகம் பேசுவது கூட இயலாத ஒரு நிலை இருக்கிறது. அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். நீதிக்காக நாங்கள் எல்லாம் உங்கள் பக்கம் இருக்கிறோம் என்று அவருக்கு உறுதி அளித்திருக்கிறோம். 3-4 பல்கலைக்கழகங்களிலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான ABVP அமைப்புகள் மற்றவர்களை துன்புறுத்தியும் மற்றவர்களை இயங்க விடாமலும் செய்து வருகின்றன என்ற காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது இது நாடு எங்கே போகிறது என்கிற சந்தேகத்தை எழுப்புகிறது என்பதோடு இந்த நாட்டை இந்த அமைப்புகள் எங்கே எடுத்து செல்கின்றன என்கிற ஐயப்பாட்டையும் எழுப்புகிறது. சந்தேகத்துக்கு இடமான மரணம், தட் இஸ் சஸ்பீசியஸ் டெத் என்பதின் அடிப்படையிலே காவல்துறைக்கு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறை இந்த மனுவை பெற்று முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்து அதற்கு பின்பாக இன்கொஸ்ட் நடத்தி அதற்கு பின்பு மருத்துவரிடம் பிரேத பரிசோதனைக்காக போலீஸ் ரிக்வெஸ்ட் கொடுப்பார்கள். அதற்கு பின்பு 5 பேர்கள் கொண்ட மருத்துவ குழு, எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியினுடைய 5 பேர் கொண்ட மருத்துவ குழு பிரேத பரிசோதனையை நாளை காலை 9 மணி அளவில் செய்வதாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும், மாணவரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதுடன் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். முத்துகிருஷ்ணனுடைய சாவில் சந்தேகம் இருப்பதால் புதுதில்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசும் இதில் உடனடியாக தலையிட வேண்டும். டெல்லி முதல்வருக்கு உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இந்த சாவின் பின்னணியை அறிவதற்கு சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அந்த குடும்பத்திற்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறோம். டெல்லி ஜேஎன்யூ மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணத்திற்கு உரிய விசாரணை நடத்த கோரி சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டி நூதன போராட்டம் நடத்தினர். முத்துகிருஷ்ணன் தற்கொலை சந்தேகப்படும் விதத்தில் இருப்பதால் உரிய விசாரணை நடத்த கோரி சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் கழுத்தில் கயிறு கட்டி தூக்கில் தொங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உரிமைக்காக போராடும் மாணவர்களை ஒடுக்கும் ஏபிவிபி, RSS போன்ற அமைப்புகள் பல்கலைக்கழகங்களில் செயல்படுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டத்தை எங்கள் முதல் கோரிக்கை இனிமேல் எந்த உயிரும் பலியாகாமல் இருக்க ஏபிபி, RSS அதை சார்ந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையும் கல்வி நிர்வாகங்களிலிருந்து உடனடியாக விலக்க வேணும். இறந்த முத்துகிருஷ்ணனுக்கு உடனடியாக 50 லட்சம் நஷ்டீடு மத்திய அரசு தர வேண்டும். அதுக்கப்புறம் அவரோட எய்ம்ஸ் இன்னைக்கு அவரோட பிரேதம் இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை பண்ணிட்டு இருக்கு. அதையும் வீடியோ பதிவு செய்யணும். இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கோவை BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். டெல்லி ஜேஎன்யூ மாணவர் முத்துகிருஷ்ணன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கருத்துக்கள் அவரது மரணத்திற்கான பின்னணியை அறிவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என கருதப்படுகிறது. முத்துகிருஷ்ணனின் முகநூல் பக்க பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்களை இப்போது பார்ப்போம். ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் MPhil முனைவர் பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் சமத்துவம் இல்லை. ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் கல்வி புறக்கணிக்கப்படுகிறது. சமநிலை புறக்கணிக்கப்படும் போது அனைத்தும் புறக்கணிக்கப்படுகிறது. பெருமை வாய்ந்த பல்கலைக்கழகத்தில் சமூக பாகுபாடு வருத்தம் அளிக்கிறது. சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு அளிக்குமாறு UGCயிடம் முறையீடு. வாய்ப்புகள் மறுக்கப்பட்டால் பாகுபாடு நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்படுவார்கள். டியூஷன் சேரவில்லை என்பதற்காக கணித ஆசிரியர் அவமானப்படுத்தியதால் கணிதம் மீது வெறுப்பு. அவமானமே என்னை முதல் தலைமுறை பட்டதாரியாக்கியது. தமிழகத்தில் சாதி மாறி காதலித்து உயிரிழந்தவர்கள் போல் என் வாழ்க்கை ஆகிவிடக்கூடாது. இளவரசன் கோகுல்ராஜ் சங்கர் போல் ஆக விரும்பவில்லை. பாட்டி செல்லம்மாள் இறந்தபோது பணம் இல்லாததால் ஊருக்கு சென்று இறுதி மரியாதை செலுத்தவில்லை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் News7 தமிழுடன்.